ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 6 பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்டில் வாட் இஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் வாட் ஆல் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தியோரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்டெலிஜென்ட் கோஷன்ட், இமோஷனல் கோஷன்ட், இது ரெண்டும் பார்க்க போகிறோம். அண்ட் கிரியேட்டிவிட்டி, இன்டெலிஜென்ஸ் இது பார்க்க போகிறோம். அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங் அண்ட் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் டிசபிலிட்டிஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன? உணர்வு பூர்வ நுண்ணறிவு அல்லது உணர்ச்சி நுண்ணறிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இமோஷனல் இன்டெலிஜென்ட் இஸ் எபிலிட்டி டு ரெகக்னைஸ், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மேனேஜ் இமோஷன்ஸ். ஓகே, நம்மளுக்குள்ளே இருக்கிற இமோஷன்ஸை என்ன பண்ணணும்? ரெகக்னைஸ் பண்ணணும். இதுதான் சந்தோஷம், இதுதான் துக்கம், இதுதான் எதிர்பார்ப்பு, இதுதான் புரிதல், இதுதான் கோபம், இதுதான் தோல்வி அப்படின்ற அந்த இமோஷன்ஸை முதல்ல ரெகக்னைஸ் பண்ண தெரியணும் ஒரு மனுஷனுக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு கஷ்டம் வரும்போது சொல்லுவோம்ல, கடவுளே ஏன் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்குற அப்படின்னு. அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நம்மளுக்கு எப்பயுமே ஹாப்பியாகவே இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இல்லை, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் இருக்காது, கஷ்டங்களும் சேர்ந்து வர்றதா என்னது வாழ்க்கை அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மேனேஜ் இமோஷன்ஸ். ஓகே, ஸோ கஷ்டம் வந்தால் ஒரு மனுஷனுக்கு இட் இஸ் வெரி நார்மல், ஹீ குட் நாட் டாலரேட் தட் டிஃபிகல்ட்டி, ரைட்? ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிறது, அதில் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இமோஷன்ஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். அந்த இமோஷன்ஸை ரெகக்னைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மேனேஜ் பண்ண தெரியுது அப்படின்னா அதுதான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கே இருக்குது. ஏன்னா நிறைய சோர்சஸ் கிடைக்கிது, நிறைய நெட் எல்லாமே இருக்குது. பட் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணுறோமா அப்படின்றது ஒரு பிக் கொஷின் மார்க். நிறைய பேருக்கு இந்த இமோஷனல் இன்றைக்கி இருக்கிற இந்த சிச்சுவேஷன், இன்றைக்கி இருக்கிற இந்த சொசைட்டியில் நிறைய பேருக்கு இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு டீச்சராக வி ஹாவ் டு லேர்ன் அபவுட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை மாணவர்களுக்கு புகுத்துறது அப்படின்றது தான் இந்த ஒரு பகுதியினுடைய நோக்கம். ஓகே, ஸோ உணவுபூர்வ நுண்ணறிவு என்பது உணர்வுகளை அறிந்து புரிந்து கட்டுப்படுத்தும் திறன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் 11th and 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்றனால இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே நம்மளுக்கு உதவி பண்ணும். ஓகேவா? ஒன் டீச்சரோட இது பண்ணுறது மட்டும் கிடையாது. ஓகே, டேனியல் கோல்மேன் அப்படின்றவர் தான் இந்த அதை பிரபலப்படுத்தியிருக்காரு. ஸோ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறது டேனியல் கோல்மேன். ஓகேவா? ஸோ இட் இன்க்ளூட் செல்ஃப் அவேர்னஸ், எம்பத்தி, இமோஷனல் கண்ட்ரோல் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ். எதெல்லாம் அது உள்புகுத்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய உணர்வு, மனநிலை, ஒத்துழைப்பு, உணர்வு பற்றாக்குறை மற்றும் சமூக திறன்கள். இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ இந்த இதுலேயே வாட் இஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இந்த கோட்பாட்டை பிரபலமாக்குனவர் யார்? ஹூ பாப்புலரைஸ்ட் திஸ் கான்செப்ட் கால் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்? தட் இஸ் டேனியல் கோல்மேன். ஓகேங்களா? ஓகே ஓகே, கல்வி உளவியல்ல இந்த உணர்ச்சி நுண்ணறிவின் பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்களின் கற்றல் திறன். ஓகேவா? லேர்னிங் கெப்பாசிட்டி, அதுவுமே ஒரு இமோஷன்ஸ் தான் இல்லையா? அதை ரெகக்னைஸ் பண்ணணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை மேனேஜ் பண்ணணும். கம்மியாக இருந்தால் அதிகப்படுத்தணும், அதிகமாக இருந்தால் அவங்களோட அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அவங்க இன்னும் ஹை பண்ணி என்ன பண்ணணும்னா இன்னும் பெரிய கோல் செட் பண்ணி அவங்க போகணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆசிரியர் மாணவர் உறவு. ஓகேவா? ஸோ அதுவுமே இட் கம்ஸ் அண்டர் இமோஷனல் தான். ஓகே, ஸோ என்னதான் இருந்தாலுமே we are all human beings. We are emoted with students also, sometimes with happiness, sometimes with affection, sometimes with anger, sometimes with ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்குமே அந்த இமோஷன்ஸ் இருக்கும். அந்த இமோஷனை எப்படி ஒரு டீச்சரும் கரெக்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணணும், அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது இந்த ஒரு இம்பார்ட்டண்ட். அது அடுத்தது
என்விரான்மெண்ட் அடாப்டபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது வந்து சூழ்நிலையே எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது. அந்த சூழ்நிலையில எல்லாமே இருக்கும். சூழ்நிலைன்றது இங்கே சமூகம். இந்த சமூகத்தில் எல்லா விதமான உணர்ச்சிகளும் இருக்கும். அந்த உணர்ச்சிகளை எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கறது தான் இந்த கல்வியில் வந்து இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு இன்னொன்று ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இப்போ இருக்கிறதுல வந்து நம்மளுக்கு ஒரு நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம். 10th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத வந்து நம்ம சொல்லி கொடுத்து ஹவு டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத, ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் படின்னு சொல்கிறதே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த படிக்கிறது எப்படி லேர்னிங்கை எப்படி என்ஜாய்மெண்ட்டோட அவங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு டீச்சராக வி ஹாவ் டு லீட் தெம், ரைட். ஸோ அடுத்தது வந்து டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க டெவலப் ஆகணும். தே ஹாவ் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். தட் இஸ் த மெயின் கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன். படித்ததுக்கு அப்புறமும் அவன் இருக்கிற இடத்துலயே இருக்கிறான்னா இட் இஸ் அந்த எஜுகேஷனில் அவனுக்கு வந்து சக்ஸஸே இல்லை, சரியா. ஸோ அந்த எஜுகேஷனோட இமோஷனை சேர்த்து எப்படி அவன் வந்து இந்த சமூகத்தில் முன்னேறணும் அப்படின்றதும் தட் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜியில் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாணவர்களுடைய கற்றல் அப்படின்னா என்னது, லேர்னிங். ஓகே, ஸோ மாணவர்களுடைய லேர்னிங் அப்படின்னா என்னன்னா கற்றல், திறன் அப்படின்னா ஸ்கில், ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின். நாலாவது சமூக உறவு. 1 2 3 4 சமூக உறவு அப்படின்னா சோஷியல் ரிலேஷன்ஸ். அஞ்சாவது ரொம்ப முக்கியமானது மனநலம். இதை நம்ம தனியாகவே பார்ப்போம். மென்டல் ஹெல்த். ஓகேங்களா. ஸோ இந்த 5 விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி கல்வியில் அதை புகுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் கல்வி உளவியல்ல இந்த உணர்ச்சி நுண்ணறிவு அல்லது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா. ஸோ இன்டெலிஜென்ஸுக்கும் கிரியேட்டிவிட்டினா என்னது, டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறது, படைப்பாற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டிக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ரொம்ப ஹை லெவலில் வந்து வாட் வி ஆர் டூயிங் அப்படின்றது லெவல், ரேஞ்ச் என்ன ரேஞ்சில் பண்ணுறோம், என்ன ஸ்பீடில் பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்டெலிஜென்ஸ். அதே தான் அந்த க்ரியேட்டிவிட்டிக்குள்ள எல்லா விதமான பண்புக்கூறுகளும் வந்து க்ரியேட்டிவிட்டிக்கு வரும். இன்டெலிஜென்ஸ்க்கு இருக்கிற எல்லா விதமான கேரக்டரிஸ்டிக்கும் இதுக்கும் இருக்கும், க்ரியேட்டிவிட்டிக்கும் இருக்கும். க்ரியேட்டிவிட்டிக்கு இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டானது இருக்கும். எப்படின்னா இன்டெலிஜென்ஸ்னால் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும். அது வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் 30 பேர் இருக்காங்க அப்படின்னா 30 பேரில் 20 பேர் நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா those 20 members are known as intelligent person. ஓகேவா. அந்த 20 பேரில் இன்டெலிஜென்ட் இருந்தால் தான் க்ரியேட்டிவிட்டி வரும்னு சொல்ல முடியாது. 30 பேர்லையுமே நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா. அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது காக்னேட்டிவ் லெவலை பொறுத்து கிடையாது, திங்கிங் லெவலை பொறுத்து இருக்குது. ஸோ ஹவு த பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட்லி திங்கிங் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் அப்படின்றது தான் க்ரியேட்டிவிட்டி. ஸோ இன்டெலிஜென்ட் இஸ் ரிலேட்டட் வித் cognitive process. How the quality of cognitive அப்படின்றது குவான்டிட்டி ஆஃப் காக்னேட்டிவ் அப்படின்றது தான் இன்டெலிஜென்ஸ். குவாலிட்டி எப்படி திங்க் பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ க்ரியேட்டிவிட்டி இஸ் த எபிலிட்டி டு ஜெனரேட் ஒரிஜினல், நாவல் அண்ட் யூஸ்ஃபுல் ஐடியா. ஸோ இது ஒன்று தான் வந்து இன்டெலிஜென்ஸுக்கும் க்ரியேட்டிவிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் ஓடின பாதையில் யார் ஃபஸ்ட்டு ஓடுறா, யார் செகண்ட் ஓடுறா, யார் தேர்டு ஓடுறா, அதுதான் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா. ஆனால் க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது யாருமே ஓடாத பாதையில் மெதுவாக கூட போனால் கூட டிஃப்ரெண்ட்டாக ஒரிஜினலாக இவங்க சொன்னது வேறு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நாவல் புதுமையாக இருக்கும் இவங்க சொல்கிறது, அண்ட் யூஸ்ஃபுல் ஐடியாஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ க்ரியேட்டிவிட்டி இஸ் த எபிலிட்டி டு ஜெனரேட் ஒரிஜினல், நாவல் அண்ட் யூஸ்ஃபுல் ஐடியாஸ். படைப்பு திறன் என்பது புதுமையான, தனித்துவமான மற்றும் பயனுள்ள யோசனைகளை உருவாக்கும் திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ட் ரெஃபர்ஸ் டு த கெப்பாசிட்டி டு லேர்ன். எவ்வளோ நாள் படிக்க முடியும் அப்படின்றது தான் இன்டெலிஜென்ஸ். ஓகே. ஒரு 10 புத்தகத்தை படித்து எவ்வளோ நாள்
படித்து அதை வந்து வெளிக்கொணர முடியும் அப்படின்றது தான் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அண்ட் சால்வ் ப்ராப்ளம்ஸ், அடாப்ட் சுச்சுவேஷன்ஸ், இதுதான் இன்டெலிஜென்ஸ். அட் த சேம் டைம் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா நீ படிச்சிருக்கல, எவ்வளோ படிச்சிருக்க அப்படின்றது தான் வந்து இன்டெலிஜென்ஸ். எப்படி படிச்சிருக்க, அதை எப்படி வெளிப்படுத்துகிற, மற்றவங்கள்லேருந்து வித்தியாசமாக அதை எப்படி நீ வெளிப்படுத்துகிற, அது சால்விங் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், அடாப்டிங் சுச்சுவேஷன்ஸ் ஆகட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை எல்லாரும் செய்கிற வழி இல்லாமல் புதுசாக நாவலாக ஒரிஜினலாக யூஸ்ஃபுல்லாக, நான் புதுசாக செய்கிறேன்னு ஃபெயிலியராக பண்ணக்கூடாது, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தோ ரிலேட்டட், இன்டெலிஜென்ஸ் வந்து க்ரியேட்டிவிட்டியோட ரிலேட் ஆனாலும் க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆர் நாட் த சேம். க்ரியேட்டிவிட்டி இன்டெலிஜென்ஸும் சேம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை தொடர்புடையவையாக இருந்தாலும் ஒரே தன்மையை கொண்டவை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கிரியேட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் மே நாட் ஆல்வேஸ் ஸ்கோர் ஹை அண்ட் இன்டெலிஜென்ட் டெஸ்ட். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இன்டெலிஜென்ஸ்னால் கண்டிப்பாக நல்லா படித்தே ஆகணும், நல்லா ஸ்கோர் பண்ணி ஆகணும், நல்ல மெமரி பவர் வந்து இருக்கணும் உங்களுக்கு. ஆனால் க்ரியேட்டிவிட்டிக்கு மெமரி பவர் தேவையே கிடையாது. அந்த மொமெண்ட்டில் அவன் எவ்வளோ வித்தியாசமாக பண்ணுறான், எவ்வளோ நாவல்ட்டியாக பண்ணுறான், எவ்வளோ ஒரிஜினலாக பண்ணுறான் அப்படின்றது தான் க்ரியேட்டிவிட்டி. ஓகே, ஸோ க்ரியேட்டிவ் பர்சன்ஸ் எல்லாமே இன்டெலிஜென்ட் பர்சனாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஜென்ரலாக க்ரியேட்டிவாக இருக்கிற எல்லாருமே வந்து இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அப்படின்றது தான் ஜென்ரல். பட் அது தேவையில்லை, இட் இஸ் நாட் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐக்யூ அண்ட் இக்யூ. ஐக்யூனா இன்டெலிஜென்ட் கோஷன்ட், நுண்ணறிவு ஈவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐக்யூ இஸ் a numerical measure of person's cognitive ability and compared to others. ஓகே, ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து ஒரு அப்ட்ராக்ட் குவாலிட்டி. அதை வந்து நம்ம ஈஸியாக ஒரு டேபிளோட நீளத்தையோ அகலத்தையோ இல்லை ஒரு பில்டிங்கோட ஹைட்டையோ அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸையோ அளக்கிற மாதிரி ஈஸியாக அளக்க முடியாது. பட் ஸ்டில் ஓரளவுக்கு துல்லியமாக அளக்கிறதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப வளகொலன்னு பார்க்க வேண்டாம். ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு mental age divided by chronological age into 100. ஓகேவா? ஸோ ஐக்யூனா என்னது? நுண்ணறிவு ஈவு இஸ் ஈக்குவல் டு மன வயது டிவைடட் பை கால வயது இன்ட்டு 100. இது மட்டும்தான் இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதுக்கு மன வயதுனா என்ன, கால வயதுனா என்னன்னு தெரியணும். ஓகே, மென்டல் ஏஜ்னா என்ன, க்ரோனாலஜிக்கல் ஏஜ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஓகே, ஸோ மன வயது அப்படின்னா இது கால வயது, ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கால வயது க்ரோனாலஜிக்கல் ஏஜ் சொல்லிடுறேன். க்ரோனாலஜிக்கல் ஏஜ் எப்பயுமே கீழே வரணும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரோனாலஜிக்கல் ஏஜ் மேலே வந்து மென்டல் ஏஜ். ஓகேவா? ஸோ மன வயது மேலே தான் இருக்கணும், அதனால தான் இதே ஆர்டரில் எழுதியிருக்கேன். ஸோ கால வயது அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இப்போது அது எத்தனை வருஷத்தில் உலகத்தில் இருக்குது அப்படின்றது தான் கால வயது. அது 8 வயசாக இருக்கலாம், 5 வயசாக இருக்கலாம், 3 வயசாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பர்த்டேஸ் கொண்டாடுவோம்ல, அதுதான் வந்து கால வயது. ஓகேவா? ஓகே, அப்போ மன வயது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மன வயது மென்டல் ஏஜ் அப்படின்னா என்னென்னா, ஒரு குழந்தையோ ஒரு பர்சனோ அவங்களோட வயசு 8 வயசு, கால வயது வந்து 8 வயசு. ஆனால் அவங்களோட மனசுக்கு வந்து 10 வயசு இருக்கலாம், இல்லை 5 வயசு இருக்கலாம். ரொம்ப இம்மெச்சூராக இருந்தாங்க அப்படின்னா 5 வயசு குழந்தைக்குரிய அறிவு தான் இருக்கும், 5 வயசு குழந்தைக்குரிய இமோஷன்ஸ் தான் இருக்கும், 5 வயசுக்குரிய அந்த குழந்தைக்குரிய எல்லா விஷயங்களும் அந்த காக்னிட்டிவ் லெவலில் அவ்வளோதான் இருக்கும். அதே மாதிரி 10 வயசு அப்படின்னா ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும், நல்லா பேசும், ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை அப்ளிகபிள் பண்ணும் அதோட டே டு டே லைஃப்பில். அப்படின்னா அதனுடைய மன வயது வந்து 10. ஓகேவா? ஸோ மன வயது அப்படின்றது அதனுடைய மென்டல் எபிலிட்டி. எத்தனை வயசுக்குரிய குழந்தைங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய அந்த மைல்ஸ்டோன்ஸை இது வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் மன வயது. கால வயது அப்படின்றது அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இப்போ அந்த டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த உலகத்தில் இருந்த நாட்கள்ன்றதை விட வயது எத்தனை வருஷம் இருந்துச்சோ அதுதான் வந்து மன வயது அப்படின்னு கால வயது அப்படின்னு சொல்லுவாங்க. மன வயது கால வயது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்டிங்க. ஸோ ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். Intelligent quotient is a numerical measure of person's cognitive ability to compare to others. ஒருவரின் அறிவாற்றலை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு அளவிடும் எண் மதிப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் ஐக்யூ வந்து 100. எல்லாருக்குமே ஆவரேஜ் ஐக்யூ வந்து 100. 120க்கு மேலே போனால் ரொம்ப ஹை இன்டெலிஜென்ட் பர்சன். அதே இது வந்து ஒரு 70க்கு கீழே வந்தால் வந்து ஹீ நீட்ஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மென்டல் ஏஜ் அப்படின்றது இட் இஸ் ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டூ 100. மனப்பரிமாண வயது, அதை வந்து நடப்பு வயது அல்லது கால வயது அப்படின்னு சொல்லுவாங்க. நடப்பு வயது அல்லது கால வயது இன்டூ 100, அதுதான் வந்து ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கோஷன், தட் இஸ் நுண்ணறிவு ஈவு. ஓகே, இட் மெஷர் ஸ்கில்ஸ் லைக் லாஜிக், மெமரி, ப்ராப்ளம் சால்விங். ஸோ இந்த கால வயது அதை வந்து நம்ம ஈஸியாக கணக்கிடலாம். மன வயதை கணக்கிடும் போது அவங்களுக்கு வந்து லாஜிக், மெமரி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் கொடுத்து அவங்களுடைய மென்டல் ஏஜ் வந்து கணக்கிடுவாங்க. இது தர்க்கம், நினைவாற்றல் மற்றும் பிரச்சனை தீர்ப்பு போன்ற திறன்களை அளவிடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐக்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஐக்யூ லெவல் எதுலேருந்து எது வந்தால் எப்படி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி பார்த்துக்கலாம். 100 தான் எல்லாருடைய ஈக்குவல் இது, அதாவது சராசரி வந்து எல்லாருடைய ஐக்யூ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம 100லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். 100 அப்படின்றத வந்து நம்ம +or-10 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 100 +or-10 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? -10 எவ்வளோ வரும்? 90, +10 எவ்வளோ வரும்? 110. ஓகேவா? இப்படி வச்சுக்கலாம். ஓகே, 90 இது வந்து 109 அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ். ஸோ 110நாலும் 109நாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெரி ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்னது? சராசரி. ஓகேவா? ஸோ இதுக்கு கம்மியாக வர்றது பார்க்கலாம். 90னா 80 to 89 வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 70 to 79 வச்சுக்கோங்க. அடுத்து 55 to 69 வச்சுக்கோங்க. அப்புறம் 40 to 54 வச்சுக்கோங்க. பிலோ 40. ஓகேவா? இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா 110 to 119, அப்புறம் 120லேருந்து 129, அப்புறம் 130 above. ஓகேவா? இதெல்லாமே வந்து ஈவ். ஓகே, இப்படி இருக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்களை வந்து வெரி சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது 100லேருந்து அதாவது 90 +or-100ல் +or-10ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 19லேருந்து 110 வரை ஆவரேஜ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 130 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். ஓகே, ஸோ 130 + above இருக்கிறவங்க எல்லாருமே வெரி சுப்பீரியர். அண்ட் அவங்களுடைய தமிழ் டேர்ம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 130 + வந்தா. ஓகே ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 120 to 129 இருக்கிறவங்கள சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து மீத்திறம் மிக்கவர்கள், மீத்திறம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீத்திறம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது 110 to 119 வந்து திறன் மிக்கவர்கள். ஆவரேஜை வந்து ஹை ஆவரேஜை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? திறன் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஷின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆவரேஜ்னா சராசரி, தட் இஸ் 90 to 109. அதுக்கப்புறம் வந்து லோ ஆவரேஜ் அப்படின்னா பின்தங்கியவர்கள். ஓகேவா? ஸோ நம்ம எஜுகேஷனில் அஸ் அ டீச்சர் நம்ம என்ன பண்ணணும்? பின்தங்கியவர்களை தான் பார்க்கணும், ஹை இது கொடுத்து. ஓகேங்களா? ஓகே, ஸோ பின்தங்கியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைனா மெதுவாக கற்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 70 பார்டர் லைனில் இருக்கிறவங்கள மந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. மந்தமானவர்களையுமே கூட கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் இருக்காங்க பார்த்தீங்களா 55லேருந்து, அதாவது நான் சொன்னேன்ல 70 பிலோ இருந்தாவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைல்டு மென்டல் ரிட்டென்ஷன். மென்டல் ரிட்டென்ஷன்னா என்னது? மனநிலை குன்றிய குழந்தைகள் மைல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 55 to 69. அடுத்து வந்து மாடரேட் மென்டல் ரிட்டென்ஷன். ஓகே, ஸோ அதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த மென்டல் ரிட்டென்ஷன் மனநிலை வந்து கம்மியாக இருக்கிறது அதுவே கொஞ்சம் அதிகமான லெவலில் இருக்குது. 40 பிலோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மென்டலி ரிட்டார்டட் பீப்புள். மென்டலி ரிட்டார்டட் பீப்புள்னால் என்ன அர்த்தம்? மன வளர்ச்சி அவங்களுக்கு சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தமிழ் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். இந்த 50 to 69 வந்து பேதையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்புறம் வந்து இந்த 40 பிலோ இருக்கிறவங்கள வந்து மூடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் 0 to 24 இருந்துச்சு, இல்லை 0 to 40னே வச்சுக்கோங்களேன். 0 to 40 இருக்கிறவங்கள வந்து முட்டாள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷான டேர்மு. பட் வி ஷுட் நாட் யூஸ் திஸ். இடியட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஐக்யூ லெவலுக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நான் ஒரு டேர்ம் சொல்லலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோரன்ஸ் இம்பிசைல்ஸ். இம்பிசைல்ஸ்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள், ஊனமுற்றோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ வந்து இந்த ஊனம்ன்றது வந்து காக்னிட்டிவ் ஊனம். ஓகே, உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது. இம்பைல்சிஸ் அப்படின்னா காக்னிட்டிவ் ஊனம். ஓகேவா? ஸோ இந்த மோரன்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களே என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்ட கொஷின்ஸ் இது ரெண்டுமே. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய ஐக்யூ லெவல் மட்டும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மோரன்ஸோட ஐக்யூ லெவல் பார்த்தீங்கன்னா 50 to 69. ஓகே, பேதையர்கள் மோரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பிசைல்ஸ் அப்படின்றது வந்து 25 to 50. 25 to 50. இந்த 15 முழுசாக இருக்கிறதையோ இல்லை முழுசாக இருக்கிறத அதுக்கு முன்னாடி நம்பர் சொன்னாவோ எல்லாம் ஈக்குவல் தான். இப்போ 69 17 சொன்னாலும் ஈக்குவல் தான். 50 49 சொன்னாலும் ஈக்குவல் தான். ஸோ அதனால் அதுக்கு முந்தின நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் கொஷினில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டேர்ம் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? 50 to 69 மைல்டு மாடரேட் பீப்புள், மைல்டு மென்டலி ரிட்டார்டட் பீப்புள். இதை வந்து மாடரேட் மென்டலி ரிட்டார்டட் பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டேர்ம்ஸே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் மோரன்ஸ் அண்ட் இம்பிசைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் யூ ஹேவ் டு ஆன்சர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இமோஷனல் கோஷன்ட், உணர்வு பூர நுண்ணறிவு. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து cognitive level, இப்போ வந்து emotional level. ஓகேவா? EQ is the ability to perceive, understand and manage emotions effectively. இதே தான், perceive, learn, understand and adapt the situation. ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இது இமோஷன்ஸை மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இமோஷனல் லெவல்லனா இமோஷனல் கோஷன்ட், இமோஷனல் நுண்ணறிவு. அதே இது காக்னிட்டிவ் லெவலில் பார்த்தோம்னா நார்மல் இன்டெலிஜென்ட் கோஷன்ட். ஓகே. ஸோ இமோஷனல் கோஷன்ட் என்பது, அதாவது உணர்வு பூர்வ நுண்ணறிவு என்பது உணர்வுகளை உணரவும் புரிந்து கொள்ளவும் கட்டுப்படுத்தவும் உதவும் திறனாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் எம்பத்தி, இமோஷனல் கண்ட்ரோல், செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் மனநிலை ஒத்துழைப்பு, உணர்வுகள் கட்டுப்பாடு, சுய உணர்வு மற்றும் சமூக திறன்கள், இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமோஷனல் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹை இக்யூ லீட்ஸ் டு பெட்டர் லீடர்ஷிப், டீம் ஒர்க் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். உயர் நுண்ணறிவு என்பது சிறந்த தலைமை, குழு பண்பாடு மற்றும் மன அழுத்த கட்டுப்பாட்டில் சிறந்து விளங்குவர். ஓகேவா? ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எதுக்கு தேவைப்படுது? இந்த சொசைட்டியை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஒரு லீடர்ஷிப்பாக ஒரு டீம், அந்த டீம் ஸ்கில் வந்து இருக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வாட் இஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தட் இஸ் எனஃப். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த நுண்ணறிவை காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட், காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இட் இஸ் நாட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ட் அப்படின்றத எப்படியெல்லாம் அசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் இஸ் அஷ்யூர்ட் யூஸிங் ஸ்டாண்டர்டைஸ்டு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட். இதை வந்து என்ன பண்ணுறாங்க? ஸ்டாண்டர்டைஸ்டு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் மூலியமாக இந்த நுண்ணறிவு வந்து அளவிடுறாங்க. நுண்ணறிவு ஸ்திரமான உளவியல் சோதனைகள் மூலம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன காமன் டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் பினே இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். இந்த பினே அப்படின்றவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் சைக்காலஜிஸ்ட். ஓகேவா? நீங்கள் வந்து நுண்ணறிவு ஆளுமை அப்படின்னா பினே இல்லாமல் அது இல்லை. ஓகேவா? ஸோ ஸ்டான்ஃபோர்ட் பினே இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் தான் வந்து காமன்லி யூஸ்டு டூல் டு அசஸ் த இன்டெலிஜென்ட்டை அளவிடுறதுக்கு பொதுவாக பயன்படுத்தும் கருவி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் பினட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்று மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. அடுத்து வெச்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல், வெய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்ஸ்லர் பரிசோதனை. இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு. ஓகே. அதே வெக்ஸ்லர் விஸ்க், வெய்ஸ்னா அது அடல்ட், விஸ்க் அப்படின்னா அது ஃபார் சில்ட்ரன். ஓகே. வெக்ஸ்லர் குழந்தைகளுக்கான நுண்ணறிவு அளவுகோல்.
டெஸ்ட் ஷுட் பி வேலிட், ரிலையபிள் அண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ இது ரொம்ப வந்து மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று ஸ்டான்ஃபோர்ட் பினேவோட பிளேட் புத்திசாலித்தன அளவுகோல், ஓகேவா? பினேவோட இன்டெலிஜென்ஸ் ஸ்கேலு. பிளேட் இல்லை, பினே, பீனே அப்படின்னு சொல்லுவாங்க. பீனே, டி வந்து சைலண்ட், பீனே. ஓகே ஓகே. ஸோ அதுக்காக தான் நிறைய இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது. இதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பெல்லிங் எரர்ஸ்லாம் வந்து இருக்கும். நாட் ஓன்லி ஹியர், ஈவன் இன் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால தான் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ வெக்சுலரோட அடல்ட் வந்து வெய்ஸு, வெக்சுலரோட சில்ட்ரன் வந்து விஸ்க். ஓகே. இது ரெண்டுமே வந்து நுண்ணறிவு, இன்டெலிஜென்ட்டை அளவிடுறதுக்கு பொதுவாக பயன்படுத்தும் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணி நம்ம பண்ணுறது வந்து வேலிடாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும், அப்ஜெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இந்த ஐக்யூவை அளவிடுறதுக்கு இன்டெலிஜென்ட் டெஸ்ட்லாம் இருக்குல்ல, அதில் ரொம்ப முக்கியமான 3 டெஸ்ட்டு சொல்லிட்டேன். ஸ்டான்ஃபோர்ட் பீனே டெஸ்ட்டு, அப்புறம் வந்து வெக்சுலரோடைய வெய்ஸ் அப்படின்னா அடல்ட்டுக்கு, விஸ்க் அப்படின்னா குழந்தைங்களுக்கு. அதை நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அது பொதுவாக யூஸ் பண்ணுற டெஸ்ட். ஓகே. ஸோ இதில் டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டெலிஜென்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட். இன்டெலிஜென்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட். ஓகே. இது ஷார்ட்டாக நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை 2 வகையாக பிரிக்கலாம். ஓகே. இண்டிவிஜுவல் டெஸ்ட்டு, தனியால் சோதனை, இண்டிவிஜுவல் டெஸ்ட்டு. குரூப் டெஸ்ட், குரூப்னா தொகுப்பு அப்படி செய்கிறது. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் டெஸ்ட்டு, குரூப் டெஸ்ட். இந்த இண்டிவிஜுவலை திருப்பி 2ஆக பிரிக்கலாம். தட் இஸ் வேர்பல் அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் வேர்பல். ஓகே. ஸோ குரூப்லையும் வேர்பல், நான் வேர்பல். ஓகேவா? ஸோ வேர்பல்னா சொல் திறனுடையது. ஸோ லாங்குவேஜை வச்சு பண்ணுவாங்க. ஓகே. என்ன லாங்குவேஜ் வேணால் இருக்கலாம். நான் வேர்பல் அப்படின்றது வந்து சிம்பிள்ஸ், பிக்சர்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக் ஸ்டைலாக பண்ணுறது வந்து வேர்பல். படிக்காதவங்களுக்கு கூட பண்ணலாம். ஓகேங்களா? இன்டெலிஜென்ஸுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒரு விஷயத்த சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் பண்ணுறதுனா படிக்கிறது மட்டும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து வீடு கூட்ட தெரியணும்னா ஒரு நாள் பழகினேன்னா ஐ ஹாவ் டு லேர்ன் அண்ட் ஐ ஹாவ் டு ரீப்ரொடியூஸ் இட் ஆன் த வெரி நெக்ஸ்ட் டே. இஃப் நாட் ஐ எம் இன்டெலிஜென்ஸ். ஸோ படிப்புக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இன்டெலிஜென்ட் டெஸ்ட் வந்து படிக்காதவங்களுக்கும் நான் வெர்பலாக கூட கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இண்டிவிஜுவல் டெஸ்ட்டில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பிங்கஸ் டெஸ்ட்டு இன் 1897. வேர்பல் இண்டிவிஜுவலில், வேர்பலில் எப்பிங்கஸ் டெஸ்ட் வந்து 1897 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட்டு. தனியால் நுண்ணறிவை வந்து அளவிடுறதுக்கு முக்கியமான ஒரு டெஸ்ட் அப்படின்னா தனியால். இட் இஸ் நாட் குரூப், இட் இஸ் இண்டிவிஜுவல். தனியால் வேர்பல் தியரி, இது வேர்பல் டெஸ்ட். ஓகே. எப்பிங்கஸ் இன் 1897. ஓகே. ஸோ இதை விட குரூப்பில் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸில். ஓகேவா? யூஎஸில் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆர்மிக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அப்படி தேவைப்படுறவங்க வந்து ஃபிசிக்கலி ஃபிட் பர்சன்ஸ் வேணும். இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? ஃபிசிக்கலி அண்ட் காக்னிட்டிவ்லி ஃபிட்டு. நம்ம வந்து போகிற டைமில் நிறைய வேணும்னு எல்லாரையும் எடுத்துக்க முடியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாருக்குமே ஒரு இன்டெலிஜென்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வச்சு தான் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட், பீட்டா டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட், பீட்டா டெஸ்ட். ஸோ திஸ் ஆல்ஃபா டெஸ்ட் இஸ் ஃபார் குரூப் குரூப் வேர்பல் படித்தவங்களுக்காக. ஆர்மியில், யூஎஸில் ஆல்ஃபா டெஸ்ட் வந்து வேர்பல். ஓகே. பீட்டா டெஸ்ட் வந்து நான் வேர்பல். வேர்பல்னால் என்ன? இங்கிலீஷை வச்சு நடத்தியிருப்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், யூஎஸ்ன்றனால இங்கிலீஷ் லாங்குவேஜை வச்சு நடத்தியிருப்பாங்க. பீட்டா வந்து சிம்பிள்ஸ், டயக்ராம்ஸ், இது ரெண்டையும் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் டெஸ்ட்டில் எப்பிங்கஸ் வேர்பல் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயர் வந்து 1897. குரூப்பில் யூஎஸில் டியூரிங் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போது நிறைய ஆர்மி பீப்புள் வேணுன்றதுனால அவங்கள ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் வச்சு எடுத்தாங்க. ஆல்ஃபா இஸ் ஃபார் வேர்பல், பீட்டா இஸ் ஃபார் நான் வேர்பல் குரூப் டெஸ்ட். ஓகேவா? ஸோ அதை மறந்துடவே கூடாது. ஓகே. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸு. இதுதான் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? வாட் இஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அண்ட் ஐக்யூ, ஈக்யூனா என்னன்னு பார்த்தோம்.
அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இந்த அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் 3 மெயின் யூஸ்டு இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம், இன்டெலிஜென்ட் டெஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜென்ரலாக எப்படி இந்த இன்டெலிஜென்ட் அசஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் குரூப் இருக்கும். இண்டிவிஜுவலில் வேர்பல் நான் வேர்பல், குரூப்பில் வேர்பல் நான் வேர்பல். ஸோ இண்டிவிஜுவலில் ரொம்ப முக்கியமானது எப்பிங்ஹாஸ் டெஸ்ட் 1897 பண்ணது. குரூப்பில் ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட் இஸ் ஃபார் வேர்பல், தட் இஸ் ஃபார் studious or literate people. Beta is for non-literate people. So alpha test was conducted through the English language called English, and beta test வந்து diagrams, symbols and other things. Okay, language use பண்ணாம பண்ணது beta test. Okay, so this is today's class. In next class we are going to see லேர்னிங் டிசபிலிட்டிஸ். ரொம்ப ஈஸியானது, பட் ஸ்டில் இதுலேருந்து கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் ஒரு தனி ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.